அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா தடைகளையும் நீக்கி மனம் இறங்கி ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஊழியர் கூட்டத்தை தருகிற தேவனே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, சரீர சுகத்தை தந்து, உற்சாகத்தை தந்து, ஆராதனையை தந்து, ஜெபிக்க கிருபையை தந்து, விடுதலையை தந்து, ஆற்றி தேற்றி எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, கையளவு மேகத்தை காண்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போன்று சபையிலே ஒரு சிறு முன்னேற்றத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். அது பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். பரமபிதாவே, அந்த கையளவு மேகம் படர்ந்து விரிந்து ஒரு பெரிய பின்மாறி மலைக்கு காரணமாக இருக்கத்தக்கவாறு எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து உபயோகப்படுத்தும். பரமபிதாவே, அதற்கு தடையாக இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடும்படியாய் கெஞ்சிடும். ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாய் உமக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் இருக்க கிருபை செய்தார். யார் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறார்களோ, யார் தன்னைத்தான் வெறுக்கிறார்களோ, யார் தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்கிறார்களோ, யார் சிலுவையை நோக்கி நடக்கிறார்களோ அவர்களை மாத்திரமே எடுத்து உபயோகப்படுத்தக்கூடியவர் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான, தங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடியதான, தங்களுக்கு பிடித்திருக்கக்கூடியதான சகலவற்றையும் இந்த நாளிலே பொருத்தனை பண்ணி, உடன்படிக்கை பண்ணி, அப்படியே தங்களை விட்டு அகற்றக்கூடியவர்களாக இருக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிடும். ஒவ்வொருவரும் நீர் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்க கிருபை செய்தார். இம்மட்டும் கிரியை செய்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த ஆராதனை எங்களோடு கூட இருந்து கிரியை செய்தார். நல்ல பிதாவே, உத்தமமாய் உம்மை பின் செல்ல உத்தமத்தை உடையவர்களாக, உத்தம குணத்தை உடையவர்களாக, நற்சாட்சியின் ஜீவன் உடையவர்களாக, நற்மனசாட்சி உடையவர்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நமக்கு சாட்சியுள்ள ஒரு நல்ல ஊழியக்காரர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, ஒவ்வொருவரும் மாறத்தக்கவாறு நீர் பேசும்படி கெஞ்சிரும். நீர் உம்முடைய தெய்வீக ஞானத்தை, அறிவை, புத்தி அடியானுக்கு தந்து நீர் அடியான் நாவோடு இருந்து பேசும்படி கெஞ்சிரும். உணர்வை கொடுக்கும்படி கெஞ்சிரும். ஏனோ தானோ என்று இருக்காதவனும், சோம்பலோடு இருக்காதவனும், வேண்டா வெறுப்போடு இருக்காதவனும், ஒவ்வொருடைய செவிகள் திறந்ததாகவும் இருதயம் உணரத்தக்கவாறும் நீர் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்து இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள், இந்த உபதேசங்கள் உடைய இருதயத்திலும் பதிந்து ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களை விடுதலைகள் அடைந்து கொள்ள வேண்டுமோ அவைகளை அடைந்து கொள்ளவும், ஒவ்வொருவரும் உத்தமமாய் உம்மை பின் சென்று அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் நீர் இரக்கம் செய்யும்படியாய் கெஞ்சிரும். பரமபிதாவே, நல்ல பிதாவே, தடைகள் எல்லாவற்றையும் அகற்றியலும் கூட இருந்தலும் கிரியை செய்தலும் யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 4 அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, உன்னில் பழுதொன்றுமில்லை. வாசிக்க கேட்டதான வேத பகுதியானது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியான சபை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஊழியக்காரர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே இருக்கு. பழுதொன்றுமில்லாதவர்களாக நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் தேவன் சாட்சி சொல்ல வேண்டும். உன்னிலே பழுதொன்றுமில்லை. நீ உத்தமன், நீ உத்தமல், நீ உத்தம நடக்கை உடையவள், நீ உத்தம நடக்கை உடையவன், நீ உத்தம குணமுடையவன், நீ உத்தம குணமுடையவள்
என்று சொல்லத்தக்கவாறு ஊழியக்காரர்களாகிய நம்முடைய ஜீவியம் அமைந்திருக்க வேண்டும். என் பிரியமே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேனா, என்னையே பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னை சார்ந்து ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை நான் பிரியப்படுத்தி இருக்கிறேனா என்று. உங்களை பார்த்து தேவன் என் பிரியமே என்று கூப்பிடுகிற விதத்திலே உங்களுடைய ஜீவியம் இருக்கிறதா என்று பாருங்கள். என் பிரியமே என்று ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களை குறித்து சொல்லலாம். காரணம், ஊழியத்துக்கு இருந்தாலும் உங்களுடைய பற்று பாசம் எல்லாம் அபி எப்படி இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான அந்த அங்கலாய்ப்பும் ஆவலும் அவர்களுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடியதான ஒரு தன்மையும் இருக்கிறதுனாலும், அவர்கள் வரும்போது போகும்போது அவர்களை அதிகமாக விசாரிக்கிறதுனாலே அவர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம் என் பிரியமே என்று. அல்லது குடும்பத்தாரை தவிர ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு சில நபர்கள் இருப்பார்கள், ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். தேவனை காட்டிலும் அவர்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு தேவையானவர்களை கொடுப்பீர்கள். அவர்கள் வரும்போதெல்லாம் அவர்களை விசாரிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம் என் பிரியமே என்று. எனக்கு பிரியமானவர்கள், எனக்கு பிரியமான பிரசங்கியார், எனக்கு பிரியமான ஊழியக்காரர் என்று சொல்லலாம். ஆனால் உங்களை பார்த்து தேவன் என் பிரியமே என்று சொல்லுகிற விதத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்க வேண்டும். உங்களை பார்த்து தேவன், நான் உன்னுடைய இருதயத்தை சோதித்து பார்த்தேன், உன்னுடைய ஜீவிய இந்நாள் வரைக்குள்ளதான ஜீவியத்தை ஊழியத்தை நான் சோதித்து பார்த்தேன், உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை, நீ உத்தமனாய் இருக்கிறாய், உத்தமமாய் இருக்கிறாய், உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிற விதத்திலே உங்களில் யார் இருக்கிறார் நீங்களே கேள்வி. என்னிலே பழுதொன்றும் இல்லை. இந்த வேத வசனத்தின்படி தேவன் என்னை பார்த்து நான் அவருக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்று சொல்லுகிற விதத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. உன்னிலே பழுதொன்றும் இல்லை. அந்த அனுபவத்தை தான் ஊழியக்காரர்களாக நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? அதற்கு நேர் மாறான ஒரு அனுபவம். எங்கு போனாலும் பிரச்சனை, எதிலும் பிரச்சனை, எங்கு போனாலும் இடரல், எதிலும் இடரல், எதிலும் குற்றங்கள் குறைகளோடே வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை. பழுது இல்லாமல், குற்றம் குறைகள் இல்லாமல், இடரல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா என்றால் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. சின்ன சின்ன கவனக்குறைவுகள், சின்ன சின்ன நிசாரமான போக்குகள், அவைகளே அநேகரை இடர பண்ணுகிறது என்பதை உணராமலும் இருக்கிறீர்கள். அவைகளுடைய தாக்கங்கள் சபையை எவ்வளவாய் பாதிக்கிறது என்பதையும் உணராமல் இருக்கிறீர்கள். ஐரிஷ் கடலிலே ஒரு கப்பல் மூழ்கிறது பல வருஷங்களுக்கு முன்பாக. அதை சூழ்நிலைதான கடலிலே ஒரு கப்பல் மூழ்கியது. அது உலகத்தை என்ன செய்தது? அதிர்ச்சிக்குள்ளானது. கப்பல் மூழ்கிறதே அதிசயமான ஒரு காரியம், எப்போவாறு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு காரியம். அந்த சம்பவம் உலகத்தையே ஏன் அதிர்ச்சிக்குள்ளானது என்றால், அந்த கப்பலை நடத்தினதான கேப்டன் மிகவும் மிகவும் திறமைசாலி. அந்த கேப்டன் உலக அளவிலே நன்கு அறியப்பட்டதான ஒரு கேப்டன். அப்படிப்பட்டதான அந்த கேப்டன் பயணித்ததான அந்த கப்பலே எப்படி மூழ்கினது என்றுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமும் கேள்வியுமா இருந்தது. அதன் விடையை அறிய வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெரிய தொகையை ஏற்பாடு பண்ணி ஒரு மிக முக்கியமான ஒரு குழுவினரிடத்திலே கொடுத்து, நீங்கள் கடல் ஆழத்திற்குள் போய் எப்படியாவது இந்த கப்பல் மூழ்குவதற்கான காரணத்தை கண்டுபிடிங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அநேக நாட்களானது ஒரு தடையுமே கிடைக்கவில்லை. கடைசியாக திசை காட்டும் கருவி இருக்கக்கூடியதான அந்த பெட்டியை கண்டுபிடித்தனர். அதை மேலே கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிந்தது, அந்த திசை காட்டும் கருவியை சுத்தம் பண்ணக்கூடியதான அந்த நபர் நிஸ்சாரமாக கவனக்குறைவாக இருந்ததுனாலே என்று. காரணம், அந்த மனுஷன் அந்த திசை காட்டும் கருவியை கத்தியாலே சுத்தம் பண்ணிடக்கூடாது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணினார்? ஏதோ ஒரு கத்தியினாலே அந்த திசை காட்டும் கருவியை சுத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த கத்தியினுடைய முனை அங்கே உடைந்து இருந்திருக்கிறது. சரி, உடைந்திருக்கிறதே, அதை எடுத்துவிட்டு செல்வோம் என்று வரைக்கும் இல்லை, அப்படியே மூடி வைத்து விட்டு போய்விட்டார். அதனாலேயே அந்த திசை தவறாக காண்பித்ததினாலேயே கப்பல் கேப்டன் அந்த திசை தவறாக இருக்கிறது என்பதை அறியாமல் அதன் வழியே கப்பலை திசை திருப்பினதினாலேயே பாறையிலே மோதி மிகப்பெரிய சேதம், உயிர் சேதம் ஏற்படக்கூடியதாய் அமைந்தது. ஒரு நபருடைய, ஒரு பணியாளனுடைய, ஒரு வேலைக்காரனுடைய ஒரு சிறு கவனக்குறைவு, ஒரு நிஸ்சாரமான போக்கு, ஒரு அலட்சியமான போக்கு ஒரு பெரிய கப்பலை மூழ்கடிக்க செய்தது. அநேகருடைய உயிரை வாங்கியது. இங்கு இருக்கக்கூடியதான ஒவ்வொருவருக்கும் இதை குறித்த உணர்வு வேண்டும். இது உங்களை மட்டும் பாதிக்கக்கூடியவர் அல்ல, அந்த கப்பலே மூழ்கினதுக்கு சமம்.
சபையே பிற தூசிக்கத்தக்கவாறு சமம். கொஞ்சம் உணருங்க. பழுதொன்றும் இல்லாத ஒரு வண்ணத்தில் நீங்கள் மாறிதான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு சபைக்கு வரும்போது முதல்ல தேவன் மீது அன்புடையவர்களாக இருந்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதை கொடுக்கல. யாரோ ஒரு மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க, யாரோ ஒரு குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. வாசிங்க. என் பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பாருங்க, பழுதொன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் பலவீனத்து நிமித்தம் பாவம் செய்வான். அதாவது சின்ன சின்ன இச்சைக்குரிய காரியங்களோ இல்லை இதேன்னு ஒரு காரியம் வந்து போகும், தப்பு விடுவோம். ஆனால் அவனை கண்டிக்கும் போது மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க. அது இந்த விடுதலை பிறகு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க மனப்பூர்வமாகவே தப்புன்றது, அறிஞ்சு நிமிந்து துணிகரமாக போகிறது. ஊழியத்திற்கென்று நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பேன்னு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை நான் இங்கே இருந்துட்டு எனக்கு தோணுனபடி தான் இருப்பேன்னு அது நீங்கள் இருக்க முடியாது. சபைக்கு நமக்கு நீ சில ஒழுங்குகள் இருக்குது. இது சன்னியாச ஜீவியம். இங்கே இப்படி தான் இருக்கணும். இந்த ஒழுங்கு இப்படி தான் இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்லவே முடியாது. என் நோக்கம் திருந்தி நல்லாவன்னு தான் என் நோக்கம். ஆனால் திருந்துறதுக்கு ஒரு மனுஷன் தன் தப்பை உணரணுமே. தப்பே உணராமல் நான் இப்படி தான் ஏன் இருப்பேன்னு சொல்லும்போது தான் வலிக்குது. இப்போ எல்லாருமே குற்றம் குறை உள்ளவங்க, தப்பு பண்ணக்கூடியவங்க, இதை விட பெரிய தப்பு பண்ணக்கூடியவங்க. ஆனால் உணர்ந்த பிறகு தன் காலத்துக்கும் செய்ய மாட்டாங்க. அது நல்ல குணம். இது நான் காலம் வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் கேட்டால் அதுக்கும் ஒரு நியாயம் சொல்லும்போது தான் நான் சொல்லுவேன், நீங்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் கிடையாது. ஆனால் ஒழுங்குங்கிறத உங்களுக்கு நீங்களே வைக்கணும். எல்லாருக்கும் ஆசை உண்டு, எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் உங்கள் ஆசைகளை நீங்கள் சிலுவையில் அறையணும். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒழுங்கு இருக்கு. உங்களுக்கு எதுக்காக தேவனை அழைச்சாரோ அந்த அழைப்பை நீங்கள் ஒரு காலம் நிறைவேற்றவே முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நல்லா படித்த ஒரு மாணவன், காலேஜ் படித்த ஒரு மாணவன், வீட்டில் வறுமை, தகப்பனார் கூலி வேலை, தாயார் படுக்க, கொஞ்சம் காசு உடனே தேவை, அதனால் இனி வேலை தேடிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பால் பண்ணையில் போய் வேலை கேட்டார். இந்த பால் பண்ணையில் உள்ளதான அந்த முதலாளி, தம்பி 50 வீட்டுக்கு டெய்லி காலையிலும் சாயங்காலமும் பால் விடணும், விடலாமா? விடலாம் ஐயா. ஒரு சைக்கிளை கொடுத்தாரு, ஒரு பெரிய பால் டப்பாவை கொடுத்தாரு, அது ஃபுல்லாக நிரப்பி கொடுத்தாரு. சொன்னார், தம்பி 50 வீடுன்னு 50 வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கணும், சிந்தாமல் கவனமாக கொண்டு போய் கரெக்டாக அளந்து கொடுத்தாதான் 50வது வீட்டுக்கு பால் போய் சேரும். நீ அளவில் மிஸ் பண்ணாலும் 50வது வீட்டில் போய் சேராது, கீழே சிந்திட்டாலும் 50வது வீட்டில் போய் சேராது. அதனாலே இவன் என்ன பண்ணுவான், மெயின் ரோடு வரும்போது மட்டும்தான் நினச்சிவான் அதில் சைக்கிள் ஓட்டுவான். கரடு முட்டான இடம் வரும்போது மெதுவாக இறங்கி மெதுவாக தான் போகும். காரணம், இந்த வேலையும் போயிட்டா வீட்டில் கஷ்டம், வேறு வேலை கிடையாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த வேலையில் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி போனோம். ஒரு மாதம் மட்டும் எந்த தடையுமே இல்லாமல் கரெக்டாக 50வது வீட்டுக்கும் கொடுத்துடுவோம். இதை பார்த்த பிறகு அந்த பண்ணை முதலாளி சொன்னார், நான் பார்ப்பா, நான் ஒரு வாரம் வெளியில் போயிட்டு வரேன், நீ இப்போ எப்படி கொடுத்துட்ருக்கிறியோ அதே மாதிரி இந்த ஒரு வாரமும் நீ கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி சார்ன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த நாள் வந்து தான் வேலையை ஆரம்பித்தான். அதே மாதிரி பாலை ஃபுல்லாக அந்த கேன் ஃபுல்லாக விட்டான். விட்டுட்டு அதே போல் பிளெயின் ரோடில் சைக்கிள் சமட்டியும் கரெக்டு முன்னாடி இடத்துல மெதுவாக உருட்டியும் போனோம். ஆனால் 2 வீடு கடைசி வரும்போது 2 வீடு குறையப்பட்டது. இவனுக்கு இருதயம் எல்லாம் விடிச்சிட்டு, அவரும் இல்லை, இப்போ பார்த்தா இப்படின்னு அந்த 2 வீட்டுக்கும் போய் சொன்னான், நான் சாயங்காலம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு. சாயங்காலம் பால் கொண்டு போகும்போது கரெக்டாக அந்த 2 வீட்டுக்கும் மறுபடியும் என்ன இல்லை, பால் இல்லை. அடுத்த நாளும் இதே மாதிரி போகிறான். அடுத்த நாள் என்ன ஆனது, 3 வீடாக மாறினது. 3 வீட்டுக்கு பால் இல்லை. மனம் குழம்பி போனான். ஒரு 3 நாளாக அப்படியே காலையிலையும் மாலையும் பார்க்கும்போது 3 வீட்டுக்கு பால் இல்லாமலே ஆகிட்டு இருக்கு. மனம் உடைஞ்சு போய் என்ன பண்ணுனான், அந்த பானையை நல்லா சோப்பு போட்டு நல்லா கழுவணும். கழுவி அது ஃபுல்லாக தண்ணி நிறத்தி ஒரு உயரமான இடத்துல வச்சு சுத்தமாக வெளியில் தொடச்சான். தொடச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஊசி குத்தக்கூடிய துவாரம் அளவு, எந்த துவாரம், ஊசி குத்தக்கூடிய துவாரம் அளவு என்ன இருக்கு, ஓட்டை. ஓட்டை பெரிய ஓட்டை இல்லை, ஊசி குத்தக்கூடிய அளவு தான் ஓட்டை. ஆனால் அவன் கொண்டு போக வேண்டியதான தூரம் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ தூரத்துக்குள்ள அந்த ஊசி வழியாட்டு 3 வீட்டுக்கு போய் சேருடைய பால் என்னவாயுது, போயிருது.
உங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்க. என்ன சொன்னாலும் தங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் எல்லாம் உங்களை சோதிச்சு பாருங்க. ஏன்னா எங்கேயோ குப்பை மாதிரி கிடந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து வெண்வஸ்திரம் தந்து நீ எனக்கு ஊழியம் செய்யணும். அதாவது எல்லா ஊழியத்தை காட்டிலும் கனமான ஊழியம் தேவனுக்கு ஊழியம் செய்யுது. எல்லா ஊழியத்தை காட்டிலும் கனமான ஊழியம் தேவனுக்கு ஊழியம் செய்யுது. அப்படிப்பட்டதான உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நம்மளை வச்சுட்டு இதுதான் உன்னுடைய இலக்கு, இந்த இலக்கை நீ ஒவ்வொரு நாளும் அடையணும் என்று சொல்லும்போது இப்போ அநேகர் என்ன அதில் இருக்கிற ஓட்டையை பார்க்கல, தன்னை சோதிச்சு பார்க்கல, ஊழியத்துக்கு வந்துட்டேனே பால் கொண்டு கொடுத்துட்டே இருக்கிறேன்னு தான் எண்ணுறீங்களே தவிர என்னால் 3 வீட்டுக்கு பால் போய் சேரலைங்கிற எண்ணம் இல்லை. என்ன உணர்வு இல்லை? என்னால் 3 வீட்டுக்கு பால் போய் சேரலைங்கிற எண்ணம் இல்லை. என்னால் 3 குடும்பம், என்னால் 3 நபர்கள் எடறி போகிறாங்கங்கிறதான உணர்வு இல்லை. என்னால் இவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயப்படாமலே இன்னும் இருக்கிறார்களே என்ற உணர்வு இல்லை. யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எப்படி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பழுதற்றவர்களாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சவாலாய் கேட்டார், என்னிடத்தில் ஏதேனும் குறை உண்டோ, தப்பு உண்டோ என்று கேட்டார். அந்த அனுபவம் தான் நமக்குள்ள வேணும். பொய்யா சொல்கிறாங்க, அது சொல்லிட்டு போட்டு அதை நம்ம கொண்டுமே செய்ய முடியாது. ஆனால் என்னிடத்தில் பாவம், என்னிடத்தில் குறை, என்னிடத்தில் குற்றம் உண்டோ என்று சொல்லத்தக்கவாறு தைரியமாக சவாலிடத்தக்கவாறு தான் நம்ம அனுபவங்கள் இருக்கணும். ஏன் நீங்கள் சொல்லலாம், அது இயேசு சொன்னார், இல்லை பவுல் அப்போஸ்தலன் சொன்னார். எப்படி சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்று சொன்னார். அப்போ கிறிஸ்துவ அவரை போல எந்த ஒரு மனுஷனும் பாவம் இல்லாமல், குறை இல்லாமல், குற்றம் இல்லாமல் பின்பற்ற முடியும். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். மத்தேயு 27:19 வாசிங்க. பிளாத்தினுடைய மனைவி சொன்னான், இவர் நீதிமான். அதாவது யூத ஜனங்கள் ஒட்டு மொத்தமும் என்ன சொல்றாங்க? இவரை சிலுவையில் அறையும் என்று. ஆனா ஒரு பொம்பளை சொல்றா, நான் பாரும் உலகமே இவரை தப்பா சொன்னாலும் இந்த மனுஷன் நீதிமான். அந்த அளவுக்கு பழுதற்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். வாசிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். போதும். எப்படி அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் யாரோ ஒரு பொம்பளை சொல்றா அவர் நீதிமான். எல்லாருமே சொல்றாங்க இவர் சிலுவையில் அறையும் ஆளு சரியில்லைன்னு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:15 வாசிப்பீர்களே. ஆனால் அங்க ஏரோதுக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல, அங்க பிலாத்துக்கும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்திற்கு ஏதுவாக இவர் ஒன்றும் செய்யவில்லையே. பாருங்க, 2 பேர் சாட்சி கொடுக்கிறாங்க. இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணல என்று. உங்க தற்போதைய நிலை என்னையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க நிலை என்ன? கொஞ்சம் மாறுங்க. பிலிப்பியர்கள் நிருபம் 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. பாருங்க, ஊழியக்காரர்களாய் நம்ம பார்த்து பிரியமானவளை பழுதொன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நமக்கு இருக்கணும். இந்த உலகத்தார் எப்படி இருப்பாங்க? கோணலும் மாறுபாடான, அவங்க வாழ்க்கை தாறுமாறா இருக்கும். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே நம்ம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? மாசற்றவர்களா. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? அவர்களை போல கோணலானவங்களா இருக்கும். வந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல அவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா வந்த நோக்கத்தை இழந்துராதுங்க. பிறகு வந்தும் புண்ணியம் இல்லாமல் போகும். எது முக்கியம்? என்னை அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் மீதுள்ள எல்லா காரியங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே நீ அங்கே இருக்கு. அவங்க பல விதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க, இல்லை ஏதேனும் சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன ஆக போகும்? அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டவரை தள்ளின பிறகு எந்த ஒரு மனுஷனும் அவங்க கூட இருக்க முடியாது. நீங்க இப்ப என்ன ஆகி போச்சு? அந்த ஜனங்கள் கூட அவங்கள போலவே மாறுறீங்க. ஒரு இடத்துக்கு போறேன்னா எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது, நான் ஒரு ஊழியக்காரன். அதான் முக்கியம்.
அந்த உணர்வு தேவன் தான் உங்களுக்கு தரணும். ஏன் தப்பு பண்ணிட்டே தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த உணர்வே கிடையாது. யாருக்கு எந்த வழிநடத்தல் இருக்கு? வழிநடத்தல் இருக்காது. ஏன்னா நீங்க அதை கொன்னுட்டிய. கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் நீங்க எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களா இருக்கணும், கபடற்றவர்களா இருங்க, மாசற்றவர்களா இருங்க. நீங்க கோணலாக இருக்காங்க, நீங்க குற்றமுள்ளவர்களா இருக்காதுங்க. எபேசியர்கள் நிருபம் 5:27 வாசிங்க. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஊழியக்காரன் என்று சொல்லும் போது பழுதற்றவர், என் பிரியமே உன்னில் பழுதில்லை. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கரை இருக்கக்கூடாது. இப்போ உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க சரீரத்துல ஆவிக்குரிய அந்த வஸ்திரத்துல கரப்பட்டே இருக்கு. பரிசுத்தமா இருக்கணும் இருக்கு, பிழை இல்லாத அனுபவம் இருக்குன்னு சொல்லி. இப்போ பரிசுத்தத்தை கண்டுபிடிக்கவே முடியல, பிழை உள்ளதான ஒரு அனுபவம். 1 யோவான் 2:15 சொல்லுது, நீங்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் அன்பு கூறாதுங்க. ஆனா இப்போ உங்க ஸ்நேகம் யாருக்கு மேலதான் இருக்கு? உலகத்தார், இந்த சபையாருக்கு மேல, இல்லைன்னா இருக்கக்கூடியதான இவங்களுக்கு மேல எந்த ஸ்நேகமும் கிடையாது. ஸ்நேகம் ஃபுல்லா வெளியில. ஏன்? நீ இருக்கிறது இங்க. உலகத்தார ஸ்நேகிக்கிறீங்க. வேதம் தெளிவா இருக்கு. நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூறும்போது தேவனுடைய அன்பு இல்லைன்னு. எது முக்கியம் தெரியுமா? நல் மனசாட்சி. இதுதான் அநேகட்ட இல்லை. ஊழியத்துக்கு வந்துட்டிய, ஊழியம் இப்போ செய்துட்டு இருக்கிறீங்க, ஆனா இருதயம் கெட்ட இருதயம், மனசாட்சி துர்மனசாட்சி. நல்ல மனசாட்சி தான் மனுஷனுக்கு முக்கியம். அது இல்லாததுனால தான் உங்கள்கிட்ட செத்த கிரியைகள் பிடிச்சிட்டே இருக்கு. ஆதி மனுஷன் பாவம் செய்தான். அந்த ஆதி மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் நல்ல மனசாட்சிய அவன் இழந்துட்டான். அந்த நல்ல மனசாட்சி இல்லாததுனால உங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா துணிகரம் உண்டாகுது. தேவயமே உங்களுக்குள்ள கிடையாது. அதுனா என்னன்னு வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. துணிகரம். பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம். அது எங்க போய் முட்டும்? அவருக்கு தந்திருக்கிற கிருபையின் காலம் முடிய வரைக்கும் நிற்கும். அந்த நல்ல மனசாட்சி இல்லாததுனால தான் இப்போ உங்க நிலைமையை பாருங்க. ஜெபஜீவமே கிடையாது. ஊழியத்துக்கு வந்த யாரானாலும் அவங்களால ஜெபிக்க முடியலையா? நீங்க தயவு செய்து போயிருங்க. ஏன்னா இந்த மாம்சமும் இந்த இரத்தமுத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. இது எப்பவுமே என்ன செய்யணும்? ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாக தான் இருக்கும். இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி கொண்டு போக வேண்டுமே ஆனால் அந்த மனுஷன் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆர்டினேஷன் ஆகிட்டு ஊழியமும் செய்துட்டு இருக்கேன், ஆனா என்னால ஜெபம் பண்ண முடியலை என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் நான் சொல்லுவேன், நீங்க இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. ஏன்னா எப்போ உங்களால் ஜெபிக்க முடியலையோ, எப்பொழுது ஒரு மனமாய் ஜெபிக்க முடியலையோ, அதோடு உங்களுடைய ஊழியம் நின்றுட்டு நீங்க வெறுமையான ஒரு பாத்திரம் தான். இந்த இடத்துல ரொம்ப நாள் நீங்க என்ன செய்ய முடியாது? மாய்மாலம் காட்டிட்டு ரெட்டை வேடம் போட்டுட்டு நீங்க இருக்க முடியாது. ஒன்றும் மனக்கடினம் உண்டாகும், இல்லை மனசோர்வு உண்டாகும். அதுக்கு பிறகு என்ன? இங்கேருந்து போகாமல் இருந்தாலும் கூட உள்ள அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், வெளியில போனா கொள்ளான். ஒரு செத்த பிரேதமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டே இருப்பீங்க. கெட்ட மனசாட்சி. அந்த துர்மனசாட்சி என்ன செய்யும்? துணிகரத்தில் கொண்டு போய்விடும். ஜெபம் பண்ண விருப்பம் இருக்காது, தேவபயம் இருக்காது. அடுத்து என்ன கொண்டு விடும்? அது துர்க்கிரியைகளில் கொண்டு விடும். அதனால தான் ஒரு சிலர் தான் திரும்ப எல்லா குற்றத்துக்கும் அகப்பட்டேன். காரணம் என்ன? அந்த நல் மனசாட்சி செத்து போச்சு. அந்த நல் மனசாட்சி இருக்கும் போது தான் எல்லா நற்கிரியைகளும் வெளிப்படும். இப்போ துர்மனசாட்சி இருக்கு. இப்போ என்ன? செத்த கிரியைகள் ஒட்டி கொண்டே இருக்கும். செத்த கிரியைகள் உங்களை என்ன செய்ய ஒட்டி கொண்டே இருக்கு. பொய் இருக்கும், மாய்மாலம் இருக்கும், திருக்கு இருக்கும், ரெட்டை வேடம் இருக்கும், நடிக்கக்கூடிய குணம் இருக்கும், உருட்டு புருட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த நல் மனசாட்சி நீங்க சேதப்படுத்தினதுனால, துர்மனசாட்சியுடைய மாறினால இப்ப செத்த கிரியை உங்களை விட்டு மாறவே இல்லை. நல் மனசாட்சி உள்ளவங்களா இருக்கும். எபிரேயர்கள் நிருபம் 13:18 வாசிங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். இது எந்த தீர்மானமும் யாருக்கும் கிடையாது. பவுல் அப்போஸ்தலரோட தீர்மானத்தை பாருங்க, என்ன ஓப்பனாவே சொல்றாரு. நீங்க என்னை பெரிய ஆளுன்னு சொல்லலாம், நான் இறந்தவரை உயிரோட எழுப்பின எல்லாம் சரிதான். என்ன சொல்றாரு அந்த மனுஷன்? தாழ்மையை பாருங்க. இப்ப யாருக்குள்ள இருக்கியா தாழ்மை? தாழ்மையை பாருங்க. என்ன சொல்றாரு? எங்களுக்காக வேண்டிக்கொள், எனக்காக வேண்டிக்கொள். எதுக்கு?
நான் நல் மனசாட்சி உள்ளவனா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? நான் நல்ல மனசாட்சி உள்ளவனா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? யோக்கியம் உள்ளவனா இருக்கணும். நான் யாருக்கு முன்னாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, எல்லாரிடத்திலும் சரி, எப்பொழுதும் சரி, நான் எப்படி தெரியுமா இருக்கணும்? நல்ல மனசாட்சி உள்ளவன். நான் என்ன செய்றேன்? அதுக்கு நிச்சயத்திருக்கிறேன். நான் ஊழியம் செய்யறனோ இல்லையோ, முதல்ல நான் நல் மனசாட்சி உள்ளவனா இருப்பேன், நான் யோக்கியம் உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன முடிவில்லை, நான் யோக்கியம் உள்ளவனா இருக்கேன். நான் நல்மனசாட்சி உள்ளவனா யோக்கியம் உள்ளவனா இருக்குன்னு தோணும் போது, ஒரு வீட்டுக்கு போறோமா, அங்க என்ன இருக்கணும்? நான் யோக்கியம் உள்ளவனா இருக்கணுங்கிறதான எண்ணம் இருந்துச்சுன்னா, அங்க வாய்க்கு வந்தபடி பேசுறதும் ஒரு கூடுதல் குறைவு இருந்தாலும் சகிச்சு போத்தோணும். உள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் போறேன், என் கூட 20 பேர் எந்த அளவு போனாலும் ஒண்ணு இல்லை, நான் யோக்கியம் உள்ளவனா இருக்கணும். நான் இயேசுவை காண்பிக்கணும், நான் தாழ்மையை காண்பிக்கணும், பொறுமையை அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்க தெரியும். பவுல் அப்போஸ்தலர் பாருங்க, அவர் எதுக்கு நிச்சயத்திருந்தார்? நீ பாருங்க, எதுக்கு நிச்சயத்திருந்தார்? நான் நல் மனசாட்சி உள்ளவனா இருக்கு, என்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய கிரியைகள் நற்கிரியைகளா இருக்கணும், நான் யோக்கியம் உள்ளவனா நடக்கணும். உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. இந்த ஒரு எண்ணத்தோட வெளியில போறீங்க, இந்த எண்ணத்தோட வெளியே போனா உங்களால பிரச்சனையே வராது, உங்களால ஒரு குற்றமும் வராது. ஏன்னா நான் யோக்கியம் உள்ளவனா இருக்கணும், என்னால சபைக்கு ஒரு கேடு வரக்கூடாது, என்னால சபைக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னா சொல்றேன், வரவே செய்யாது. தேவன் உள்ளங்கைக்குள்ள வைப்பார். ஏன்? அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபிப்பீங்க. ஆண்டவரே, நான் பலவீனன், எனக்கு பேச தெரியாது, நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க. அன்னைக்கு உள்ளங்கையில வச்சிருப்பாரு, ஒரு தப்பு வராது. 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களையும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, அந்த நல்ல மனசாட்சி அதை நீங்க சேதப்படுத்தும் போது ஆண்டவர் முதல்ல உணர்த்துவார், இந்த அளவுக்கு உனக்கு நெருக்கம் தேவை கிடையாது. ஒரு சில குடும்பத்தில் மட்டும் வச்சிருக்கார், இதெல்லாம் சரியில்லை, உன் சன்னியாச ஜீவியத்துக்கு இதெல்லாம் சரியில்லை, உன்னுடைய ஊழியத்துக்கு இதெல்லாம் சரியில்லை, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறதுக்கு என்று சொல்லும் போது, உணர்த்தும் போது, அந்த மனசாட்சியில் என்ன ஆக தெரியுமா? நாள் போக 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 உங்களை அவர் உணர்த்துவாரு, ஒரு குற்ற உணர்வை தருவாரு. நாள் போக போக அது இடம் கொடுக்காம இருக்க அந்த மனசாட்சியில சூடு உண்டாயிப்பேர். அதாவது இந்த இடத்துல சூடு வச்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சரீரம் மறுத்து போகும். அந்த சூடு வச்சு அந்த இடத்த பிறகு நுள்ளி பார்த்தா சில சொன்னாங்க உணரவே இல்லை, சொரணே இல்லைம்பா. அதே போல அந்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி நீங்க சேதப்படுத்தின பிறகு ஆண்டவர் உணர்த்தி பார்த்து அதன் பிறகு அது உணர்வு இல்லாமல் போன பிறகு அந்த மனசாட்சி எப்படி சூடு உண்டாகி ஒன்னும் இல்லாம போகுது. இதுல என்ன ஆகி போகுது தெரியுமா? நல்ல குணங்களை நீங்க இழந்து போறீங்க. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாருங்க, நல்ல குணங்கள் எங்கதான் இருக்கு? நல் மனசாட்சியில இருக்கு. அந்த நல்ல மனசாட்சி இருந்தாதான் சுத்த இருதயம் கிடைக்கும். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் என்ன பிறக்குது பாருங்க? அன்பு என்கிறதான, விசுவாசம் என்கிறதான, பரிசுத்தம் என்கிறதான, கீழ்ப்படிதல் என்கிறதான எல்லா நல்ல குணங்களும் இருக்கு. ஆனா அந்த நல் மனசாட்சி நீங்க சேதப்படுத்தும் போது இந்த நற்கிரியைகள் எல்லாம் போயிடும், துர்க்கிரியைகள் தான் வெளிப்படும். 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. இந்த மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாய கப்பலை சேதப்படுத்தினார்கள். பாருங்க, இப்போ உங்க நிலைமையா தான். இப்ப நீங்க மாயமான உடையர்களாக, அவங்க முன்னாடி நல்லபடியா இருக்கணும், இவங்க முன்னாடி நல்லா இருக்கணும். ஆனா அந்த இருதயம் துர்மனசாட்சியா இருக்கிறதுனால என்ன பண்றீங்க? வெளியில போகும்போது யாரும் இல்லாத இடங்கள்ல நீங்க உங்க சுயரூபத்தை வெளிப்படுத்துறீங்க. அநேகர் இடறி போறாங்க, அநேக குற்றங்குறைகளுக்குள்ள ஆகி போறீங்க, அநேக குற்றங்குறைகளுக்கு. ஏன்னா நல் மனசாட்சியில துர்க்கிரியைகள் தான் வெளியே வரும். 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, பாருங்க, நீங்க தான் தள்ளுறீங்க. உங்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரும்போது நீங்க நல் மனசாட்சி உள்ளவங்களா இருந்தீங்க. இப்போ போக 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 தேவனுக்கு ஊழியம் செய்யறதை விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ஊழியம் செய்றீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுறதோ, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி ஜீவிக்க தோணுதோ, உங்களுக்கு எப்போ ஜெபம் பண்ண தோணுதோ, உங்களுக்கு எந்த இடத்துல போய் ஊழியம் பண்ண கொள்ளான்னு தோணுதோ, அவைகள்ல சந்தோஷப்பட்டு அவைகள்ல திருப்தி அடைந்து அவைகளிலேயே போக கொண்டிருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த நல் மனசாட்சிய நீங்க தள்ளிவிட்டு
விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் மட்டும் கிடையாது, எல்லா நற்கிரியைகள் செய்யக்கூடியதான அந்த கிருபையை நீங்க என்ன பண்றீங்க? சேதப்படுத்துறீங்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 24 வாசிங்க. அங்க பவுல் அப்போஸ்தலர் குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அங்க நீங்க பாருங்க, நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். அங்க என்ன சொன்னாரு? நான் நல் மனசாட்சி உள்ளவனா, யோக்கியம் உள்ளவனா நிச்சயத்திற்கு. ஏன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரலையா? ஏன் இவங்க எல்லாம் நிலை நிக்கிறாங்க? அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களை வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை டெய்லியும் படிப்பாங்களாம். அதன்படி நான் இருக்கிறேனா என்று சொல்லி டெய்லி செக் பண்ணி பார்ப்பாங்களாம். நம்ம தீர்மானம் எடுப்போம், அது 2 நாளையில போயிடும். சாட்சியா ஜீவிக்கணும். அநேகருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சொன்னேன், ஜார்ஜ் முல்லருங்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் எப்பவுமே கேட்கப்படும். அதுக்கு அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நான் ஜார்ஜ் முல்லருக்கு செத்து இருக்கிறேன். நான் ஜார்ஜ் முல்லருடைய யோசனைக்கு, நான் ஜார்ஜ் முல்லருடைய ஆசைகளுக்கு, நான் ஜார்ஜ் முல்லருடைய விருப்பங்களுக்கு, நான் ஜார்ஜ் முல்லருடைய நாட்டங்களுக்கு, நான் ஜார்ஜ் முல்லருடைய கருத்துக்கு, நான் ஜார்ஜ் முல்லருடைய சகலத்திற்கும் செத்து இருக்கிறேன். அதனாலேயே என் தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். யாரதான் எடுத்து பயன்படுத்துவார்? தன்னைத்தான். வேத வசனத்துக்கு மாறாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை காணப்பட்டு அந்த மனுஷன் நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன் அவன் பொய்யேன். ஜார்ஜ் முல்லருடைய வாழ்க்கை அப்படின்னா காரணம் ஏன்? ஐயாவுக்கு வாழ்க்கையை பாருங்க. ஐயா சுயத்துக்கு செத்தவங்க, தேவசத்துக்கு அர்ப்பணிச்சவங்க. அதனால தான் ஐயா கொண்டு ஆண்டு கிரிக்கிட்டே இருந்தார். இப்ப என்ன? இந்த நல்ல மனசாட்சி என்ன பண்றீங்க? கொன்னுறீங்க. ஏன் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அங்க வீழ்ச்சியே வரல? அந்த மனுஷன் நிச்சயித்திருந்தார், ஒவ்வொரு நாளும் அதுக்காக பிரயாசப்படுறார். இப்போ தீர்மானம் எடுக்கிறது ஈஸி, அதுக்காக பிரயாசப்படாமல் இருக்கும்போது என்ன பண்ணியும்? இன்னைக்கு ஒரு உணர்வு வரும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பிய, நாளைக்கு போகும்போது அது காற்றோட போயிடும். எது முக்கியம்? தீர்மானமும் எடுக்கணும், அதை நிறைவேற்றுறதுக்காக பிரயாசப்படவும் செய்யணும். அப்போஸ்தலர் 24:14 என்ன சொல்லுது? நான் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று. ஒரு சில எப்படி துர்மனசாட்சி உடையவங்களா மாறிட்டீங்க, கெட்டவங்களா மாறிட்டீங்க, கெட்ட குணம் உடையவங்களா மாறிட்டீங்க. உங்கள்கிட்ட செத்த கிரியை ஒட்டி இருக்கு, அதனால எல்லா கிரியும் வெளிப்படுது. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? எபிரேயர் 9:14 வாசிங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, ஊழியக்காரங்க ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டுமே, ஆனால் முதல் காரியம் உங்களுடைய இருதயம் இயேசுவின் ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அந்த கெட்ட இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு, அந்த கெட்ட துர்மனசாட்சி நீக்கப்பட்டு, அந்த இரத்தத்தினாலே நல் மனசாட்சி உண்டானா மட்டும்தான் செத்த கிரியைகள் உங்களை விட்டு அற்று போகும். இல்லைன்னா நீங்க போற இடத்துல தான் பிரச்சனை, நீங்க ஊழிச்ச இடத்துல தான் பிரச்சனை, நீங்க யார்கிட்ட பேசதான் பிரச்சனை. காரணம் என்ன? துர்மனசாட்சி. காரணம் என்ன? செத்த கிரியை ஒட்டிட்டே இருக்கு. யோசிங்க. அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அது எதுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை ஊழியக்காரர்களுக்கு அவங்களுடைய இறுதியும் கழுவப்படுவதற்கு, அவங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுவதற்கு, செத்த கிரியில் அவரை விட்டு அகற்றப்படுவதற்காக நீ சிந்தினீரே, அந்த இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும், அந்த இரத்தத்தினால என்னை சுத்திகரியும், அந்த இரத்தத்தினால எனக்கு நல் மனசாட்சி தரும், அந்த இரத்தத்தினால செத்த கிரியைகளாக என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அந்த இருதயம் மாற்றப்படும். அந்த இருதயம் மாற்றப்பட்டாதான் உங்களுடைய சகல காரியங்களும் நல்லா இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். காயினும் ஆபேலும் ஒரே ரத்தம் உடையவங்க தான், ஒரே சரீரம் தான். ஏன் ஆபேல் விசேஷமானவன்? அவனுடைய இந்த நல் மனசாட்சி இருந்ததுனால தான். அந்த நல் மனசாட்சி என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு கொடுக்கறத கொழுமையானதை கொடு, நீ தேவனுக்கு கொடுக்கறத முதன்மையானதாக கொடு. அப்ப எதுதான் அந்த மனுஷனை நீதிமான ஆக்குது, விசேஷமாக்குது? அவனுக்குள்ள இருந்த நல்ல மனசாட்சி. இப்ப ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே குற்றம் குறை வருது? நல்ல மனசாட்சி. அது என்ன சொல்லுது? ஆண்டவர் கண்ணா இருக்கு, எதுக்கு அவருக்கு எல்லாத்தையும் முழுமையா நல்லதை பார்த்து கொடுக்கணும்? அதை சாப்பிட்டா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய, இங்க இருக்க அநேகருக்குள்ள இருக்கக்கூடிய துர்மனசாட்சி. அந்த துர்மனசாட்சி எப்பொழுதுமே இப்படி உங்களை வழி நடத்துறதுனால தான் குற்றம் குறை உள்ளவங்களா இருக்கிறீங்க. ஏனோக்குடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷனுக்கு நல் மனசாட்சி இருந்ததுனால தான் தனக்கு குடும்பம் இருந்த பிறகும் குடும்பத்தின் காரியங்களை முடித்து விட்டு என்ன செய்யறாரு? தினந்தோறும் தேவனிடத்தை சஞ்சரிக்கிறார்.
இப்ப அந்த நல் மனசாட்சி யார்கிட்ட இல்லை? உங்ககிட்ட இல்லை. அப்ப எது உங்களை வழி நடத்துது? ஏன் நீங்க கெட்டு போறீங்க? ஏன் நாங்க உங்க நிமித்தம் வேதனைப்பட வேண்டியது இருக்கு? நல்ல மனசாட்சி இல்லை. முதல் காரியம், நான் என் தேவனோட பேசிட்டே இருப்பேன், அதான் எனக்கு விருப்பம். அது நல் மனசாட்சி உள்ளவங்களுடைய இருதயத்திலிருந்து ஊற்றக்கூடியதான அந்த ஜீவ ஊற்று. அந்த மனுஷன் வாழ்க்கையில தப்பு வராது. அவன் தேவனோடு சஞ்சரித்திருந்தான். எப்பதான் சஞ்சரிச்சிருந்தான்? அவனுக்கு பிள்ளைகளை பெற்ற பிறகு, குடும்பமான பிறகுதான். ஏன்? அவனுடைய இருதயம் விசேஷமானதா இருந்துச்சு. அதுதான் மேன்மையானது என்பதை அவன் உணர்ந்ததுனால அந்த நல் மனசாட்சி அந்த மனுஷன் அப்படியே மாற்றுது. நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த இருதயம் தான் நல்ல மனசாட்சி. அந்த சுத்த இருதயம் என்ன செய்யுது? மழைன்னா என்னன்னு தெரியாது, ஆனாலும் பேழையை உண்டாக்குன்னு சொல்லும்போது கீழ்ப்படிய செய்யுது. அது அந்த நல்ல மனசாட்சி தான். இதே இது நீங்க அங்க இருந்து என்ன செய்வீங்க? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, இத்தனை வருஷம் ஒரு பேழை கட்டணுமா, இதெல்லாம் எங்க மிதக்க போகுது, நான் கூப்பிட்டா எல்லா காட்டு மிருகங்களும் வரவா செய்யும். இப்படி நீ அந்த துர் மனசாட்சி துர்க்கிரியதான சிந்தனையை தான் வெளிப்படுத்தும். அப்ப எவ்வளவு நல்ல மனசாட்சி முக்கியமா இருக்குன்னு பாருங்க. அதான் ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இப்ப நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யல, உங்களுக்கு ஊழியம் செய்றீங்க, பிசாசுக்கு ஊழியம் செய்றீங்க. நல்ல மனசாட்சி இல்லாத யாரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய போறதே இல்லை. ஏன்னா நல்ல மனசாட்சி அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டா மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவருடைய ரத்தத்தினால இருதயம் கழுவப்பட்டிருக்குன்னு உங்களை நீங்களே சோதிச்சுப்பார். அதனால செத்த கிரியைகள் ஒட்டிக்கொண்டே இருக்கு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், மகனை பலியிடு. நல் மனசாட்சியுடைய மனுஷனா இருந்ததுனால பிள்ளையே பிறக்காத எனக்கு ஒரு குழந்தையை தந்தார். அந்த குழந்தைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். அவசித்தம் பாக்கியம். பலியிடத்தான சொன்னார், பலியிடுவேன். அந்த தைரியம், அந்த கீழ்ப்படிதல் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கு. இப்ப உங்களுடைய இருதயங்களை பாருங்க, அது ரெண்டத்தனையா கட்டி இருக்கு. அதனுடைய யோசனைகள் தேவசத்துக்கு மாறாக இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது அழணும், புலம்பணும், கண்ணீர் வடிக்கும், அழுது கொண்டே இருக்கணும். எதுக்கு அழணும்? என் இருதயம் உம்முடைய இரத்தத்தால கழுவப்படணும். என்னுடைய இருதயம் உம்முடைய இரத்தத்தால கழுவப்படணும். நல்ல மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனாய் நான் மாறணும். அந்த இதுக்கு நீங்க மாறணும். அதுக்கு நீங்க மாறாமல் இருப்பீர்களே, ஆனா நீங்க ஊழியம் செய்து ஒரு புண்ணியமும் கிடையாது. உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எதுல எந்த மாற்றமும் இருக்காது. மாற்றம் வரப்போறதே கிடையாது. தைரியமா சொல்லு, ஏன் என் வாழ்க்கையில சோதனை, ஏன் என் வாழ்க்கையில எப்பவும் குற்றம் கூற? தெளிவா சொல்லிட்டேன். இதை விட தெளிவா சொல்றதுக்கு இல்லை. காரணம், இயேசுவின் இரத்தத்தால ஊழியத்திற்குன்னு வந்திருக்கிறதான உங்களுடைய இருதயங்கள் கழுவப்படலை, சுத்திகரிக்கப்படலை, நல்ல மனசாட்சியுடன் நீங்க மாறல. அதனாலேயே வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு மேல வீழ்ச்சி. பிலிப்பியர்கள் நிருபம் 1:9 வாசிங்க. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க ஒரு காரியத்துல இன்னும் அதிகமாய் பெருகணும். என்ன காரியம் தெரியுமா? உணர்வுல பெருகணும். அடுத்த கட்டம், உணர்வில்லாத ஒரு தன்மை. ஒரு மனுஷன் ஊழியக்காரனா இருக்க வேண்டுமே, ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள உணர்வுள்ளவனா இருக்கணும். அந்த உணர்வுள்ள அவன் இன்னும் அதிகமாய் பெருகணும். என்னால ஒரு கேடு யாருக்கும் வரக்கூடாது, என்னால சபைக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, என்னால இந்த ஊழியத்துக்கு ஒரு கலங்கம் வந்துடக்கூடாது, என்னால ஒரு மனுஷன் இடறி போகக்கூடாது. அதுதான் நல்ல உணர்வு. அந்த உணர்வு இருக்கா என்று உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. உபாகமம் 32:28-29 வசனங்களை வாசிங்க. அவர்கள் யோசனைகள்ட்ட ஜாதி. என்ன யோசனை இல்லை? அதாவது யோசனை இல்லாத ஜாதியா? என்ன இல்ல? யோசனையே இல்லாதவங்க. என்ன யோசனை வேணும் தெரியுமா? எங்கேயோ குப்பை மாதிரி கிடந்த எண்ணிய யாண்டவர் வெண்வஸ்திரம் போட்டு அழகு பார்த்து அழகான ஒரு சபையில கொண்டு வந்து வைத்தாரு. நான் எவ்வளவு நன்றி உணர்வுனா இருக்கு. இந்த யோசனை வேணும். தன்னை குறித்த உணர்வே இருக்காது. நான் எந்த நிலைமையிலிருந்து என்னை எந்த இடத்துல வச்சு என்னை அழகு பார்க்கிறார், அந்த யோசனை இருந்துச்சுன்னா நீங்க கெட்டு போகவே மாட்டீங்க. மறுபடியும் வாசிங்க. அவர்கள் யோசனைகள்ட்ட ஜாதி. எப்படி அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி? அவர்களுக்கு உணர்வு இல்லை. அதாவது ஒரு தப்பான காரியம் ஏன் நடக்கு தெரியுமா? உணர்வு இல்லை, யோசனை இல்லை. இப்போ ஒருத்தங்களை கோவம் தான் படுறீங்க, கோவப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து, எதுக்கு நான் கோவப்படணும், ஒண்ணு நான் இடத்த விட்டு கடந்து போயிருக்கலாமே நீங்க யோசித்து பாருங்க. அந்த யோசனை உங்களுக்குள்ள இருந்தா அங்க சண்டை வந்திருக்காது. அந்த யோசனை அங்க இருந்தா அங்க இடரல் வந்திருக்காது.
அந்த யோசனை அங்க வந்திருந்தா அங்க பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப உங்களால ஏன் குற்றம் கூற வருது? முதல்ல யோசனையே கிடையாது, அடுத்த கட்டம் உணர்வே கிடையாது. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். பாருங்க, அவர்கள் ஞானமடைந்து, ஊழியக்காரர்களாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஞானத்துக்காண்டி கேட்டுதான் ஆகணும். ஞானத்தை அருளும் ஆவின்னு இருக்கு. நான் படிப்பறிவில்லைன்னு சொல்லாங்க, அந்த டயலாக் குப்பையில கொண்டு போடுங்க, முழங்கால் நில்லுங்க. ஞானங்கிறது ஆவியானுடைய செயல், அவர் உங்களுக்கு தருவார். அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து, இனியாவது உணருங்க. ஏன் எனக்கு குற்றம் கூற வருது? எனக்கு யோசனையே கிடையாது, நான் என்ன மட்டும்தான் பார்ப்பேன். அதன் பின் விளைவுகளை, இங்க ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் பின் விளைவுகளை யோசித்ததே கிடையாது. என்னால இவ்வளோ கெட்ட பேர் வருது, என்னால சபைக்கு இவ்வளோ தூஷிப்பு வருது, என்னால இவ்வளவு இடறிப்பு இருக்காங்களே, அந்த யோசனை இருந்தா நீங்க தப்பே பண்ண மாட்டீங்க. யோசனையே கிடையாது. இதை உணருங்க, இதை யோசிங்க, அதனுடைய முடிவை சிந்தித்து பாருங்க. என்னால இப்படியெல்லாம் பின்விளைவுகள் வருதே, என்னால இப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டங்கள் வருதே, அந்த முடிவை சிந்திச்சு பாருங்க, நலமா இருக்கும். உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க, அது எனக்கு நலமா இருக்கும், சபைக்கு நலமா இருக்கும், கெட்ட பேர் இருக்கு. ரோமர்கள் நிருபம் 1:21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இப்ப உங்க இருதயங்களை பாருங்க, இருளடைஞ்சு இருக்கியா? வேத வசனத்துக்கு நடுங்குங்க. அவர் தேவன், துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற என் மகிமை வேறொருக்கும் கொடேன் இருக்கு. ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க நன்றின்னு சொல்ல தெரியுது. அப்ப ஏன் ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவிக்கக்கூடிய சுகம், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடியதான பலன், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடியதான ஆரோக்கியம், ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடியதான ஆகாரம், ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வருகிலும் பாதுகாக்கிற இவைகளுக்கெல்லாம் ஏன் நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல தவறுகிறீங்க? இப்ப அநேகருக்கு அதை குறித்த உணர்வே கிடையாது. ஒரு காரியத்துல பாதுகாப்பார், 2 பேரும் மத்தியில பேசிட்டு இருக்கும் போது நாவ காத்திருப்பார், வெளியில வரும்போது ஐயோ என்னை பாதுகாத்தாரு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது. அநேகருடைய இருதயங்களை இருளடைஞ்சிட்டு வேத வசனத்துக்கு மாறா நீங்க ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ஏன் உணர்வு கிடையாது. என்னதான் அவர் செய்தாலும் எனக்கு மண்ணாகி எனக்கு செய்யறார் என்ற உணர்வு. அவர் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதை பெருசா எடுக்க தெரியல, அதுலயும் ஒரு குறை சொல்லுவோம். அதான் அந்த இருதயம் உணர்வற்று போயிட்டு, அந்த இருதயம் யோசனை ஆயிட்டு போயிட்டு, நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் தகுதி இல்லை என்ற தாழ்மையான எண்ணம் இருக்குமே. ஆனால் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கத்தோன். அதான் தேவன் சொல்லிட்டார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுப்பார். ஏன் தாழ்மை உள்ளவனுக்கு மட்டும் அதிகமான ஆசீர்வாதம்? அந்த தாழ்மை உள்ளவன் மட்டும்தான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நன்றி உணர்வுள்ளவனா இருப்பான். இப்ப நீங்க அனுபவிக்கிறது இல்லாம ஏராளமான நன்மைகள், சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான கனங்கள், மகிமைகள், இது வெளியில இருந்து உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இதுகளுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்துறீங்களா? ஸ்தோத்திரம் செலுத்துறீங்களா? இல்ல. ஏன்? அது உங்களுக்கு தாழ்மையான எண்ணம் இல்லை. ஒரு கார்ல தான் கூட்டிட்டு போறீங்க, இந்த கார்ல இருந்துட்டு போறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த இருதயம் உணர்வில்லாத இருதயமா ஆயிட்டு, அதுல யோசனையே இல்லை. நான் வெளியில இருந்து இதை அனுபவிக்க முடியுமா? ஆனா இதை குறித்து தாழ்மையான எண்ணம் இருக்க இல்ல, அதையும் ஒரு முறுமுறுப்போம். ஏன் அந்த இருதயம் என்ன ஆகி போச்சுன்னா இருள் அடைஞ்சிட்டு, உணர்வில்லாத ஒரு இருதயமா மாறிட்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. முதல்ல நல் மனசாட்சியை குறித்து சொன்னேன், 2வது உணர்வை குறித்து சொன்னேன், அடுத்தது உங்களை வழி நடத்தக்கூடிய புத்தியை குறித்து சொல்றேன். நீங்க எதை நம்புறீங்க? சுய புத்தியை நம்புறீங்க. கொஞ்சம் படிச்சவங்களா இருக்கலாம், கொஞ்சம் ஆள்பலம் உள்ளவங்களா இருக்கலாம், கொஞ்சம் திறமைகள் இருக்கலாம். அதை நம்பி 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 கேட்டு கேட்டு கிருபையை விட்டு விலகி தூரம் போய் கொண்டே இருக்கிறீங்க. சுய புத்தி. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி? உங்களையும் வயசுல பெரியவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு அது உள்ள யாரவே செய்யாது. யாரு என்ன சொன்னாலும் உள்ள யாராது. தான் தப்ப உணரக்கூடிய தன்மை கிடையவே செய்யாது. 1 சாமுவேல் 13:13-14 வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. போதும். இங்க நீங்க பாருங்க, புத்தியீனமாய் செய்தீர். அநேகருக்கு இப்ப புத்தியே கிடையாது, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா சாத்தா அந்த மனக்கண்களை கூடாக்கி விட்டுருவாங்க. அது என்ன? புத்தியீனமான பிறகு தன்னை உயர்த்தும், தாழ்மை உண்டாகுது. இங்க நான் சொல்லக்கூடிய கருத்து உங்க சுய புத்தியை சாராதுங்க. இங்க சவுலுங்கிறதான அருமையான ஒரு ராஜா. எனக்கு சவுல நல்லா பிடிக்கும். காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் ஒரு கழுதையை தேடி திரிஞ்சதான ஒரு மனுஷன்.
பணக்கார மனுஷன். ஆனா தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு கழுதைய கடைசி வரைக்கும் தேடின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதல் ஒரு மனுஷன் டக்குனு இந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது பாருங்க. அந்த இருதயம் கெட்டு போகும். புத்தியீனம். நீங்க எப்போ நான் செய்யறது கரெக்ட் தான், நான் தான் கரெக்ட் நீங்க நின்னும் போதெல்லாம் உங்களுக்குள்ள வெற்றிடம் வரப்போறதே கிடையாது. இப்போ உங்களுக்கு வீழ்ச்சிக்கு உங்களை ஏன் சித்தக்கிரியை ஒட்டி இருக்குது? காரணம் சுய புத்தியை நம்புறீங்க. நீங்க செய்யறது சரிங்கிறத ஆணித்தரமாய் நம்புறீங்க. ஆனா வேதம் சொல்லுது உன் சுய புத்தியை சாராது. நீ இருக்கிற இடத்தை முதல்ல புரிஞ்சிக்க, அந்த ஊழிய தொகுதியை புரிஞ்சிக்க, அதுல இருக்க சட்டத்திட்டங்களை நீ கீழ்ப்படி. அதுல விருப்பம் இருந்தோ இல்லையோ நீ கீழ்ப்படிந்து அடங்கிதான் ஆகணும். நீ கீழ்ப்படிந்து அடங்கிதான் ஆகணும். அப்போ சுய புத்தியை சார்ந்தாங்க. அதுக்கும் மேல என் சுய புத்தியை சார்ந்து நீங்க இருப்பீர்கள் வீழ்ச்சி. நீங்க பாருங்க எவ்வளவு பயம், எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. சவுலுக்கு நிலைமையை பாருங்க. அவன் சுய புத்தியை சார்ந்ததுனாலேயே துணிகரம் அவனுக்குள்ள உண்டானது. இங்கதான் நீங்க பண்ணு சுய புத்தியை சார்ந்த என்னையா சவுலுக்கு வாழ்க்கை தெளிவா சொல்லுது. அவன் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்ததுனாலே அவன் ஆசாரனுடைய வேலையை செய்தான், பலியிட்டான். அப்படின்னு என்ன துணிகரம் வந்துடும் உங்களுக்கு. நடத்தக்கூடியவங்க சொல்லியா கேட்கணும், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி அந்த சுய புத்தியை சாரும் போது துணிகரம் உண்டாகும். அந்த துணிகரம் உண்டாகும் போது என்ன ஆக தெரியுமா? ராஜபாரத்தை இழந்து போறோம். இப்பொழுதோ உங்களுடைய ராஜபாரம் நிலைநிற்காது. நீங்க யோசித்து பாருங்க. தேவன் சவுல ஸ்தானத்துக்கு கொண்டு வரும்போது அவனை தள்ளணும்னு சொல்லி சவுல தேவன் கொண்டு வரவே இல்லை. ஏன்னா முதல்ல ஒரு மனுஷனை ராஜாவாக்குறார். அவன் பார்வைக்கு அழகா இருப்பான், நல்ல சௌரியவானா இருப்பான். தேவன் அவனை ராஜாவாக்கும் போது அவனுக்கு பிறகு யோனத்தானுக்கு பிறகு அவனுடைய சந்ததி வர வேண்டும் என்றே அவனுடைய சித்தம். ஆனா எதனால விழுந்து போனான் தெரியுமா? சுய புத்தி. அந்த சுய புத்தியை சார்ந்தனால எனக்கு என்னையா ஆகும்? உனக்கு துணிகரம் உண்டாகும். அந்த துணிகரம் எதில் உனக்கு நிறுத்தும்? ஆசீர்வாத தடையா இருக்க அப்படியே கொண்டு நிறுத்து. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன ஆகும் தெரியுமா? நீங்களே உங்க அழகான வீட்டை, நீங்களே உங்களுடைய அழகான ராஜபாரத்தை, நீங்களே உங்களை அழகான ஊழிய அமைப்பை, நீங்களே உங்களுடைய அழகான ஊழிய அழைப்பை நீங்களே என்ன பண்ணுவீங்க? இடிச்சு தகர்த்துருவீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். பாருங்க, ஒரு பொம்பளைக்கு வேலையை தம் வீட்டை கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிறது. ஆனா அவளுக்கே புத்தி இல்லாமல் இருக்குமையானா அவளே என்ன பண்ணிடுவான்? தான் கருத்தாய் கவனிக்க வேண்டியதான தாம் வீட்டை தானே இடித்து போடுறாள் இருக்கு. என் சுய புத்தியை சார்ந்தா எனக்கு என்ன? நீ முதல்ல உன்னையே நீ இடித்து போட்டு விடுவாய். வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். நாலு போக போக பெருமை உண்டாயிரும், அகந்தை உண்டாயிரும். நான் அவரை காட்டிலும் பரவாயில்லை. அந்த பெருமை வரும்போது சுய புத்தியை சார்வீர்கள். அதுக்கு பிறகு யாரை பார்த்தாலும் கண்ணு தெரியாது. அது எங்க போய் கொண்டு விடும்? தான் அருமையான அந்த ஆத்மாவை இடியச்சி தம் பெற்று அனுபவிக்கதான கிருபையை இடிந்து விழ செய்யும். கடைசி ஊழியக்காரன் என்றே சொல்ல முடியாத நிலைமைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை தரமட்டமாய் போகும். எவ்வளோ பேர் ஷைன் பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போனாங்க. உங்களை அழைத்த அழைப்பில் அடங்கி கீழ்ப்படிந்து இருந்தால் மட்டும்தான் நீங்க முடிவறிந்த நிலை இருக்க முடியும். இல்லைன்னா கூட இருக்க மாட்டார். அப்ப புத்தி எவ்வளவு முக்கியம் பாருங்க, யோசனை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப நற்புத்தி உடையவர்களா இருக்க என்ன செய்யணும்? யோபுவின் சரித்திரம் 28 வாசிங்க. தேவனுக்கு பயப்படணும் பாருங்க. மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். பாருங்க, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன் நற்புத்தி இல்லை? ஏன் வீழ்ச்சி வருது? தேவ பயம் கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, நற்புத்தி இல்லாம துர்ப்புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் எப்படிப்பட்ட பரிதாபமான நிலைங்கிறத சொன்னேன். துணிகரம் உண்டாயிரும், தேவ பயம் இருக்காது, எதுக்கும் துணிஞ்சிருவீங்க. ஆனா முடிவு சிம்சோனை போல கண்ணு போயிரும், நியாயாதிபதியா இருந்த ஸ்தானம் போயிரும், மாவாட்டம். நியாயாதிபதியா இருந்த ஸ்தானம், விசேஷமான சரீரம், உலகத்துல யாருக்கும் அப்படிப்பட்ட சரீரம் இல்லை, ஒன்னு விட்டு போச்சு. கடைசி என்ன? தற்கொலை. சவுல் புத்தியினமாய் துணிகரம் உண்டாச்சு, பலி செலுத்தினான், ராஜபாரம் போயிடுச்சு. அப்ப நற்புத்தி அடையணுமா? முதல் காரியம் துணிகரத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. உங்களுக்குள்ள பயம் வேணும். ஆண்டவர் நோக்கி கேளுங்க. வேதம் சொல்லுது, எப்பொழுதும் பயப்படுறவன் பாக்கியவான்.
எனக்கு புத்தி வேணும், இனி என் ஜீவியத்தில் குற்றம் குறை வந்துடக்கூடாது, நான் இனி வீழ்ச்சி வராத நான் ஜீவிக்க வேண்டும். 3 காரியம் வேதம் சொல்லுது. 1, தேவபயம் உள்ளவனா இனி நட. 2வது காரியம் தீமையானதை விட்டு விலகு. 3வது காரியம் வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும் என்ன குறித்து என்ன சொல்லுது, நான் எதை விட சொல்லுது, எதை அரவணைக்க சொல்லுது, எப்படி நடக்க சொல்லுதுங்கிறத குறித்து ஜாக்கிரதை வேணும். அதை எழுதி வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நல் மனசாட்சியை குறித்து சொல்லு, நல்ல உணர்வுகளை குறித்து சொல்லு, புத்தியை குறித்து சொல்லு. நல் மனசாட்சி, நல்ல உணர்வு, நற்புத்தி, இந்த 3 இருந்தா அருமையான ஒரு குணம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன குணம் தெரியுமா? உத்தம குணம், பிழையில்லாத குணம். என் பிரியமே, உன்னில் பிழையை நான் என்ன செய்யவில்லை, காணவே இல்லை. உத்தம குணம். உங்களை யாராவது சொல்ல முடியுமா, நான் உத்தமனா இருக்கிறேன், என்ற குறையே இல்லை, குற்றமே இல்லை, பிழையே இல்லை என்று? 26வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்வார், வாசிங்கள். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக் கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். பாருங்கள், தாவீது என்ன சொல்றார்? நான் உத்தமத்தில் நடப்பேன். நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம் வேணும். பாருங்க, நானும் என் உத்தமத்திலே நடப்பேன். தீர்மானம் எடுங்க, இனி நான் உத்தமனா இருப்பேன். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு இல்லை, யாருமே இல்லாம இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், சந்தோஷப்படுவேன். யோபுவின் சரித்திரம் 27வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அங்க உத்தமத்தை நான் பற்றிக் கொள்கிறேன், நீதியை, நியாயத்தை, உத்தமத்தை நான் பற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு எப்போ இப்படி எல்லாம் சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மனுஷன் என்ன சொல்ற, நீங்க எல்லாரும் என்ன குறை சொல்லிட்டே இருங்க, நீ சொல்லிட்டு போ. இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் யாக்கோபு, யூதா என்றுதானே அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகுதான் சகோதரர்களாகி யாக்கோபு, யூதா அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் மெஸ்ஸியாவாக. இயேசு சோர்ந்து போனாரா? போயா, நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கலன்னா போ, நீ குடும்பக்காரன் இல்லையா? இங்க நீங்க பாருங்க, அந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அந்த மனுஷன் நான் உத்தமத்தை கெட்டியாய் பிடித்து இருக்கிறேன். ஏன் யோபுவை பார்த்து தேவன் சொன்னார், இவன் உத்தமன், இவன் பொல்லாப்புக்கு விலகினவன்? காரணம் என்ன? அவனுடைய உள் இருதயங்களை தேவன் ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்துட்டார். அவன் ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான், ஏற்கனவே இந்த தீர்மானத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விட்டான். அவன் அதிலிருந்து சற்று மாற மாட்டான். அதனாலே மண்ணான இந்த யோபுவை குறித்து நான் சாட்சி சொல்வேன், அவன் விலக மாட்டான். பாருங்க பாருங்க பாருங்க, மண்ணான மனுஷனு தான் மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்னு சொல்லி அந்த தேவன் சிந்திக்கல. காரணம் என்ன? அந்த யோபுவை குறித்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும். அவன் எடுத்திருக்கதான தீர்மானம், நான் என் நீதியை, என் உத்தமத்தை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். அதை நான் என்ன செய்ய மாட்டேன் தெரியுமா? என் 3 பேரு என்னை குற்றப்படுத்தினாலும் சரி, என் கூட இருக்கிறவங்களாம் குற்றப்படுத்தினாலும் சரி, என் மனைவியே தேவனை தூசிச்சு உயிரை விட சொல்லும் போது சரி, இனியாவது தேவனை தூசிப்பேன்னு சொல்லி மாற மாட்டேன். நான் உத்தமத்துல உண்மையா இருப்பேன், நீதியில உண்மையா இருப்பேன். என் வாய் அவரை தூஷிக்காது. என் உத்தமத்தை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். நான் என்ன செய்ய மாட்டேன், அதை விட்டு விடவே மாட்டேன். எது வரைக்கும் விட்டுவிட மாட்டேன் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிற மட்டும். இதனால எனக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்? நல் மனசாட்சி, நல் உணர்வு, நற்புத்தி. இதனால எனக்கு என்ன கிடைக்குது? உத்தமம் கிடைக்குது. இந்த உத்தமமான வாழ்க்கையில எனக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? உலகமே என்னை நிந்திச்சாலும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தும். ஏன்? நீங்க பார்வைக்கு நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆள் இல்லாத நேரம் இல்ல உங்களுக்கு பிடித்தமான ஆட்கள் மத்தியில நீங்க இனி ஒரு ரூபம் உள்ளவங்களாகவே இருக்கிறீங்க. அந்த வாழ்க்கை மாறணும். யோபுவின் சரித்திரம் 31 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம் வாங்க. அவர் சவால் விடுறார். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. எப்படி திராஸ்? எனக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. சவால் விடுறாரு ஒரு மனுஷன், சவால் விடுறாரு ஒரு மனுஷன். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் தேவையான அனுபவம். வேதாகமே இல்லாத ஒரு காலகட்டம், சட்டத்திட்டங்களே இல்லாத ஒரு காலகட்டத்திலே தனக்கு ஒரு சட்டத்தை வைத்து, தனக்கு இந்த தீர்மானத்தை வைத்து வாழ்ந்த மனுஷன் தான் யோபு. ஏன் உங்களால உத்தமனா வாழ முடியல? தெளிவா மறுபடியும் சொல்றேன். உங்களுக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தீர்மானங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. கிடையாது. உங்களுக்கு நீ தீர்மானம், சபைக்கு சட்டத்திட்டங்கள் இருந்துட்டு போக, அதுக்கு ஒருபடி மேல நான் உத்தமனா இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன், என்னால ஒருத்தர் இடர் வரக்கூடாது, நான் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர்
எத்தனை தீர்மானங்கள் எடுத்திருக்கிறீங்க? அந்த தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒவ்வொரு நாளும் அதை நிறைவேற பிரயாசப்படுறீங்க கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில ஜீவியத்துல குற்றங்கள் குறைகள். அவரிடத்துல தீர்மானங்கள் வந்து, என் கண் எனக்கு கீழே ஏகப்பட்ட பெண்கள் வேலை பார்க்கறாங்க. ஏன்னா நான் கிழக்கத்திய புத்திரத்துல இதுல பெரிய செல்வம் தான், ஏகப்பட்டவங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நிறைய பொம்பளைங்க இருக்காங்க, என் மனைவி காட்ட அழகானவங்க வேலை பார்க்கறாங்க. என் கண்கள் இனி ஒரு பெண்ணை தப்பான எண்ணத்தோட பார்க்காது. தீர்மானம். நான் உத்தமனா இருப்பேன், தீர்மானம். நான் பொல்லாப்புக்கு விலகி இருப்பேன், தீர்மானம். அது அந்த மனுஷன் அப்படியே மாற்றுது. இதை நாள்தோறும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் ஒரு நாள்ல சாத்தான சொல்ற, டேய் இல்லு, மண்ணான மனுஷன் தான், யோபுக்கு மேல சவால் கட்டுறேன், உன்னால முடிஞ்சதை பாரு, அவன் உத்தமத்திலிருந்து விலகவே மாட்டான். அதான் சொல்லு, அவன் நாவினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இருக்கு பாருங்க. அப்போ தீர்மானம் பண்ணியிருக்கிறார், என் மனைவி தூசிக்க சொன்னாலும் இந்த நாவு தேவன் கொடுத்த நாவு, நான் தூசிக்க மாட்டேன். உத்தமம். திராசிலே நிறுத்தி வைத்தாலும் கூட நான் என் உத்தமத்திலேயே இருப்பேன். ஆச்சரியமா இருக்கு. சவால் விடுறார், என் உத்தமத்தை அறிவாராக. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார், உங்க நடக்கிற எல்லாத்திலும் பரிசுத்தமா இருங்க. காரணம் என்ன? அந்த மனுஷன் தேவனை மறுதலிச்ச மனுஷன் தான். அதன் பிறகு பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்த மனுஷன். அதனாலதான் அந்த நிழல் பட்ட உடனேயே மனுஷனுக்கு சுகம் கிடைக்குது. காரணம் என்ன? பரிசுத்தம், 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 உத்தமம், உண்மை தன்மை, தேவனுக்கு அடிமையாக்கின அனுபவம், தேவ சுத்தமே போதுங்கிற ஒரு மனநிலை, உத்தமம் வெளிப்படுது. உங்களுடைய ஜீவியங்களை நீங்க பாருங்க, உங்க நிலைமை என்னன்னு பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? இரக்கம் இல்லாத குணங்கள் நிறைய இருக்கு. அடுத்து சிலர் சாக்கு போக்குக்கு மன்னர்மார்கள், ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிடுவீங்க, ஆனா நீங்க உத்தமரா இருக்க போறது கிடையாது. ஒருபடி மேல போய் இனி சிலர் இருக்காங்க, இறையியல் ரீதியால் நியாயப்படுத்துதல். நான் என்ன சொன்னேன்? ஏதாவது ரெண்டு வசனத்தையாவது சொல்லி, அந்த வசனத்துல அப்படித்தானே இருக்கு, இந்த வசனம் இப்படித்தானே இருக்கு, இப்படி இருந்தா தப்பு இல்லையேன்னு சொல்லி அப்படியே நியாயப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. உங்களுக்கு தான் கேடு. கடைசியா ரெட்ட வேடம் முடிச்சதான ஜனங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 3 இதுல கொஞ்சம் நிறைய உத்தமங்கிற குணத்துக்கு நேர் மாறாக நிறைய காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 59 அதிகாரம் 3 14 வரைக்கும். அதுல சிலரை நான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். ஒன்னு, உங்களுடைய உதடுகள் பொய்யே பேசி, 3வது வசனத்துல இருக்கு. உதடு எப்படிப்பட்டதா இருக்கு? பொய் பேசக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. உங்க நாவு நியாய கேட்டே வசனிக்குது. அடிச்சு என்ன சொல்லுவீங்க? இல்லை இப்படிதான் இப்படிதான் சொல்லி நியாயப்படுத்துவீங்க. ஆனா தேவனுடைய பார்வையில தெரியும், நீ நியாயக்கேடு பிடிச்சவன். உன் நாவில் இந்த வார்த்தைகள் நியாயக்கேடான வார்த்தைகள். நீ இங்க செய்யவே இல்லை, சொல்லவே இல்லைன்னு சொல்லி நீங்க நியாயப்படுத்திடலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் உங்க நாவு நியாயக்கேடான நாவு. அபத்தமானதை பேசுகிறார்கள். சிலருக்கு வேலையை தேவையில்லாத காரியங்களை அடுத்தவங்களை குறித்து சொல்றது. தீமையை கற்பந்தரித்துன்னு இருக்கு. 6வது வசனம் சொல்லுது, கொடுமையான செய்கை அவர்கள் கையில் இருக்கு. சிலர்லாம் கொடுமை பிடிச்சவங்க, ரொம்ப கொடுமை, இறக்க குணமே இல்லாம, கொடுக்கலும் சரி எதுலையும் சரி ரொம்ப கொடுமையா இருக்கிறீங்க. 7வது வசனம், கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி, எங்க போகக்கூடாது அங்கதான் ஓடுறீங்க. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். உங்களுடைய நினைவுகளை யோசித்து பாருங்க. இங்க உத்தமமா இருக்கிறீங்களா? உத்தம நினைவு இருக்குதா? தீமையான நினைவுகள், கெட்ட நினைவுகள், கசப்பான நினைவுகள், கேடு செய்யக்கூடிய நினைவுகள் இருக்குதா என்று பாருங்க. சமாதான வழியை அறியார்கள். உங்களால யாருக்காவது சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு அங்க இருக்காது. கெட்ட இருதயம், துர்மனசாட்சி. அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். எத்தனை பேர் உங்க பாதைகளை நீங்களே கோணலாக்கி கொண்டிருங்க. கெட்டவங்க கூட தான் தொடர்பு, கெட்டவங்க கூட தான் பேச்சுவார்த்தைகள், காரியங்கள் எல்லாம். உங்க பாதையை நீங்களே கோணலாக்கி கொண்டீங்க. அந்தகாரத்திலே நடக்கிறோம் என்று இருக்கு 9வது. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருளா தான் இருக்கும். அந்த காலத்துல நீங்க நடக்கிறீங்க, ஆனா நீங்க நினைக்கிற நான் வெளிச்சத்துல இருக்கேன். இல்ல, உத்தம குணம் கிடையாது. நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து, உண்மையான நிலைமை என்ன தெரியுமா? குருடரை போல சுவரை பிடிக்கிறீங்க, கண்ணில்லாதவர்களை போல தடவுறீங்க, இரவில் இடறது போல பட்ட பகலில் இடறீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை செத்த கிரியை ஒரு காலம் விட்டு மாறாது. உங்க குணம் இப்படி இருக்கிறதுனால செத்த கிரியை உங்கள்கிட்ட எப்பவும் வெளிப்பட்டே இருக்கும். நீங்க எப்பவுமே குற்றவாளிகளா இருப்பீங்க. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. நீங்க நினைக்கலாம், நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் மன்னிச்சிட்டாரு, மறைச்சிட்டாரு. நீங்க செய்த துரோகத்தை எல்லாம் நினைச்சு யார் யாருக்கு செய்தீங்களோ அதுக்கெல்லாம் வருந்தினா மட்டும்தான் இறக்கம் உண்டு. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறது, எங்களுடைய மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. இந்த வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா பிரசங்கமார்களும்
இன்னையிலிருந்து அடுத்தவங்களை பார்க்கறத விடுவீங்க. அந்த மீதுல எல்லாம் உங்க தலைக்கு மேல இருக்கு. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் எனக்கு விரோதமா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களுக்கு விரோதமா இருந்தாலும் சரி, அவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு விரோதமானது. அதனால யோசிச்சுறாரு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்ய தூண்டினது, பாவம் செய்ய கூப்பிட்டது போத்திபாருடைய மனைவி. ஆனா அந்த மனுஷன் சொல்றது தேவனை கொண்டு வர்றாரு. காரணம் என்ன? ஒவ்வொரு பாவமும் நீங்க செய்யும் போது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறீங்க. அவரை சிலுவையில் அறையிறீங்க. பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனோம் அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா, இவ்வளோ தப்புகளையும் வச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உணருங்க, நான் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து, நியாயம் பின்னிட்டு அகன்றது. உங்கள்கிட்ட நியாயம் என்ன இல்லை, காணவே இல்லை. உங்கள்கிட்ட நீதி தூரமா இருக்கு. சத்தியம் உண்மை அது கிடையவே செய்யாது. யதார்த்தம் அது கொஞ்சமும் இல்லை. அப்ப உங்க நிலைமைகளை பாருங்க. உத்தமம் சொல்லக்கூடியதான் அந்த குணத்துக்கு ஏற்றபடி என் நிலைமை இருக்குதா என்று. உத்தமம்னா என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு கதையா உண்மை சம்பவம் சொல்றேன். ஒரு போட்டி வைத்திருந்தார்கள் ஒரு கிராமத்திலே. காலை 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்திலே அந்த கிராமத்திலே உள்ள பெரிய குளத்திலே யார் மிகப்பெரிய எடை உள்ள மீனை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உயர்ந்த தொகையுள்ள பரிசு. ஒரு பெரிய தொகையுள்ள பரிசு. தகப்பனும் ஒரு சின்ன மகனும் மீன் பிடிக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டாவது 12 மணி ஆகிறதுக்கு சற்று முன்பு வரைக்கும் கிடைத்தது 4.5 கிலோ எடை உள்ளதான மீன் தான். 11:59 ஒரு பெரிய மீன் மாட்டுது. பையன் துள்ளி குதிக்கிறான். அவனே உள்ள தாடிட்டான், மீனை பிடிச்சிட்டான். அந்த மீனை பிடிச்சு கரையாற்றும் போது டைம் 12:01. அந்த தகப்பனார் பார்த்து சொன்னாரு, என் மகனை அந்த மீனை உள்ள விட்டுரு. அவன் அழுதான். தோற்று போனாங்க, பிரைஸ் கிடைக்கல. ஆனா அந்த மகன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். உத்தமம் என்கிறது இதுதான் என்று. 12:01 என்று யாருக்கு தான் தெரியும்? தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க இருந்த வேற யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அது இருட்டு, யாருக்குமே தெரியாது. பிரைஸ் முக்கியம் இல்ல. எப்படியாவது சொல்லி எங்க கிளாக்ல 12, எங்க கிளாக்ல இன்னும் 11:59 தான் என்று சொல்லலாம். நான் உத்தமனாய் இருக்க தீர்மானித்திருக்கிறேன். பரிசு எனக்கு 2வது தான். என் பிள்ளையும் நான் உத்தமமாய் நடத்த வேண்டியது இருக்குது. அவனுக்கும் உத்தமம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். ஒரு வசனம் உண்டு, தேவபக்தியாய் வாழ மனதுள்ளவர்கள் துன்பப்படுவார்கள். நீங்க உத்தமத்தை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் உண்டு, நெருக்கம் உண்டு, சோதனை உண்டு. ஏன்னா கண்டிப்பா அந்த பையனால சகிக்க முடியல. ஐயோ பெரிய மீன் கிடைத்தது, பட் நோ யூஸ். 12:01 கரையாத்தலம். உத்தமம் என்ன? 12 மணிக்குள்ளதான். 12:01 ஆச்சு, வேண்டாம். உங்களுக்குள்ள உத்தமம் இருக்குதாயா? நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, உத்தமர்களா இருங்க. அன்பின் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க உத்தமமா இருக்க பாருங்க, துன்பம் வரும். அந்த துன்பத்தை சகிக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா? ஒரு சந்தோஷம் இருக்கு. நெல்லிக்காவை சாப்பிடும் போது, ஆனா அது எல்லாம் முடிஞ்ச பிறகு தண்ணி குடிச்சு பாருங்க, அழகா இனிக்கும். தண்ணிக்கு ருசி கிடையாது, ஆனா குடிக்கும் போது நெல்லிக்காயின் தன்மை இருக்கிறதுனால அது அழகாயிருச்சு. உத்தமதான். ஒருவேளை ஒரு வலி இருந்திருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் சந்தோஷம் இருக்கும். நான் உண்மையா இருந்தேன். ஏன்னா அந்த பரிசு தொகை 5000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம். அந்த 50,000 5 மாசத்துல தீர்ந்து போயிருக்கும். ஆனா உத்தமங்கிற குணம் என் கூட இருக்கும். அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை தரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:48 வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். பாருங்க, பூரண சற்குணரா இருங்கள் என்று. பூரணர்களா இருக்கணும், அதுல பூரண சற்குணர்களா இருக்கணும், நல்ல குணசாலிகளா இருக்கணும், உத்தமர்களா இருங்க. அழைக்கப்பட்டிருக்கோம் ஐயா, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் எப்படி இருக்கணும்? பூரண சற்குணரா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பூர்ண சற்குணரா இருக்க விரும்பினால் என்று இருக்கு. ஆண்டவர் விரும்புறார். ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து நீங்க என்ன செய்யணும்? உத்தமர்களா இருங்க. 26 சங்கீதம் 1 வாசிங்க. அங்க தாவீது ராஜா, அதாவது தப்பு பண்ணின மனுஷன் தான் ஐயா. அந்த மனுஷன் அடிபட்ட எழும்புன பிறகு நீங்க பாருங்க, அந்த மனுஷன் வாழ்க்கை அப்படியே மாறுது. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். போது பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் குற்றம் குறைகள் இருக்குயா. ஆனா வாழ்க்கை முழுவதும் குற்றம் குறையா இருக்கிறதா ஐயா தப்பு. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு பாவ வாழ்க்கை உள்ள ஒரு மனுஷன் தான் ஐயா. ஆனா அதன் பிறகு அழுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, வாழ்க்கை மாறுறது. தைரியமா சொல்றாரு, என்னை நியாயம் விசாரியும்.
குற்றத்தை காண முடியாது. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று. நான் அதுதான் ஐயா உங்களிடத்தை எதிர்பார்க்க. நீங்க குறை உள்ளவங்க தான் ஐயா, ஆனா சாகிற வரைக்கும் குறை உள்ள நான் சொல்லிட்டு இருக்காதுங்க. இன்னையோட விட்டுட்டு அழுங்க, கதறுங்க. என் கெட்ட இருதயம் சுத்திகரி. ஏன் என்னை சுற்றிலும் எப்பளும் செத்த கிரியை வந்துட்டே இருக்கு? துர்மனசாட்சி. ஆண்டவரே, இரத்தத்தினாலே நற்மனசாட்சி உண்டாகிற ஒரு பாக்கியம் இருக்கிறதே, என் இருதயத்தை கழுவி எனக்கு நற்மனசாட்சி தாரு என்று சொல்லு. ஏன் இந்த மனுஷன் உத்தமத்தில் இருக்கிறான் தெரியுமா? கீழே அழகான வார்த்தை இருக்கு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உத்தமம் இல்லை? நீங்க மனுஷனை நம்பி இருக்கிறீங்க, மனுஷனை சார்ந்து இருக்கிறீங்க, மனுஷனை பிரியப்படுத்துறீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உள்ளங்கைக்குள்ள வைப்பார், தாங்குவார், தப்பு அப்படியே கொண்டு போயிட்டு பாரு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, என்னை பரிசித்து, ஆண்டவரே என்னை சோதிச்சு பாரும், என் உள் இருதயங்களையும் என் இருதயங்களையும் புடமிட்டு. ஏன் தேவன் சொன்னார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்? ஏன் சொன்னார்? அவன் இருதயம் அப்படி தேவனுக்கு உத்தமமா இருந்துச்சு, அந்த இருதயம் அப்படி தேவனுக்கு உண்மையா இருந்துச்சு. இங்க பாருங்க, கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பார், என் உள்ளிந்திரியங்களை என் இருதயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, புடமிட்டு பாருங்க. ஏன் இந்த தேவன் சொல்ற என் இருதயத்துக்கு ஏற்று? அவர் சோதிச்சு பார்க்கும்போது அந்த இருதயம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கல, செல்வத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கல. செல்வம் எல்லாம் இருந்துச்சு. ஆண்டவரே, உமக்கு ஒரு வீடு கட்டட்டா, என் செல்வத்தை எல்லாம் உமக்கு தாரேன். அந்த இருதயத்தை பார்க்க இவன் என்னடா வித்தியாசமான ராஜாவா இருக்கான். எல்லா ராஜாவும் இன்னும் மகிமையா இருக்கணும், இன்னும் கனமா இருக்கணும். இவன் பார்த்தா மீதியெல்லாம் நீட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ், இனி ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டு சொந்த மனைவியே பார்த்து நீ அவலட்சணமாக இருக்கிறான்னு சொல்ற விதத்துல இருந்தா கூட எனக்கு முன்னாடி உடன்படிக்கை பட்டிக்க முன்னாடி இவன் துள்ளி குச்சிட்டு இருக்கிறான். தேவனே சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று இருக்கு. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். 1 சாமுவேல் 16:7 கடைசி பாகம் சொல்லி தேவன் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர். அவர் இருதயத்தை சோதிச்சு பார்த்தாரு. அவனை தூக்கி உயர்த்தி வச்சாலும் அவன் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கான். பாரு, என்னை பாரு, சவுலை காட்ட நல்லா நான் நடத்துறேன் அப்படி சொல்லவே இல்லை. என்ன பாரு, சவுலை காட்ட நல்லா நடத்துறேன் சொல்லவே இல்லை. நான் ராஜா தான், ஆனா ஃப்ரீயா எல்லாரையும் போல இருப்பேன். நான் ராஜா தான், அவர் தான் துதிச்சுட்டே இருப்பேன். அந்த இருதயத்தை பார்த்தான்னு சொன்னாரு. இவன் இருதயம் எனக்கு பிடிச்சிருக்கு, என் இருதயத்துக்கு இவன் ஏற்றவனா இருக்கு. இவனை நான் நம்பலாம், இவனை எல்லாத்துக்கும் மேல வைக்கலாம். இவன் தன்னை புகழ மாட்டான். இவன் என்ன மட்டும் செய்வான், மேல வச்சதான உயர்த்தி வச்சதான தேவனுக்கே மகிமை செலுத்துவான். இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். உத்தம குணம். ரோமர்கள் நிருபம் 14:18 வாசிங்க. அங்க ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு என்ன குணம் வேணும்னு சொல்லப்பட்டு ஒரு உத்தமனா இருக்கணும். உத்தமம் என்ன செய்ய முடியும், தேவனை பிரியப்படுத்த முடியும். வாசிங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். பாருங்க, ஊழியக்காரர்களாக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நல் மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும், நல்ல உணர்வு உள்ளவங்களா இருக்கணும், நற்புத்தி உள்ளவங்களா இருக்கணும். இவைகளின் பலனாக உத்தமர்களா இருக்கணும். உத்தமர்களா இருந்தா மட்டும்தான் நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. சுயம் கிரியை செய்துட்டே இருக்குமே, துர்மனசாட்சி வெளிப்பட்டுட்டே இருக்கும், செத்த கிரியை வெளிப்பட்டுட்டே இருக்கும். நீங்க காலத்துக்கு என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமானவன் என்றதான பெயர் எடுக்க முடியாது. தேவன் எதற்காக அவங்களை ஊழியத்துக்கு கொண்டு இருக்க, உங்க பேரை பிரியப்படுத்துறதுக்காக. செத்து போன பிறகு உங்க பேரை எத்தனை பேர் ஞாபகப்படுத்துவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. செத்து போன பிறகு உங்களை எத்தனை பேர் ஞாபகத்தில் வைப்பாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப எதுக்கு அந்த பேருக்காண்டி அலையிறீங்க? எதுக்கு என்ன குறித்து 2 பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க பிரயாசப்படணும். தானியேலை குறித்து தூதனே சொல்வார், நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று. தானியேல் 9:23 வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன். போதும், நீ மிகவும் பிரியமானவன். ஏன் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அந்த மனுஷனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா, வைக்கப்பட்டிருக்க இடம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், 120 தேசாதிபதிகளுக்கும் மேல, 3 பிரதானிகளிலும் பிரதானிக்கு மேல உயர்ந்த ஸ்தானம். என் நட உடனே மாறும், என் பார்வை உடனே மாறும், என் தோரணை உடனே மாறும். அங்க ஒன்னும் மாறல. அடிமையாய் வந்தானே, அந்த அடிமையாய் வரும்போது ஆண்டவரே நான் சிறைச்சாலையில் அகப்பட்டு விடக்கூடாது, இதே ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டில் அடிமையாய் மாட்டிடக்கூடாது, அல்லது அடிபட்டே செத்து போய்விடக்கூடாது என்று சொல்லி தன்னை தேவனுக்கு உடன்படிக்கை பண்ணியிருப்பார்.
அந்த அடிமைத்தனத்தை மறக்கவே இல்லை மனுஷன். தூக்கி கோபுரத்துல வைக்கும் போதும் நான் அடிமையா வந்தேன், கோபுரத்துல வச்சிருக்கிறீர், எல்லா உயரும் உமக்கு, நான் என்ன திரும்ப செய்வேன், நான் இடைவிடாமல் உண்மை ஆராதிப்பேன், 3 வேளை தவறாம முழங்கால் நின்றுவேன். எத்தனை பேர் 3 நேரம் முழங்கால் நிற்கிறீங்கன்னு பாருங்க. அந்த 3 நேரம் முழங்கால் நின்று நன்றி சொல்லுவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன். நான் எப்படி ஸ்தோத்திரம் சொல்லுவேன்? முழங்கால நின்று குறைந்தபட்சம் 3 வேளை, குறைந்தபட்சம் 3 வேளை நான் என்ன செய்வேன், நீர் குப்பையில இருந்து அடிமையா அந்த என்னை தூக்கி உயரத்தில் வச்சிருக்கிறீர, நான் முழங்கால நின்று குறைந்தபட்சம் 3 நேரம் என்ன செய்வேன், ஸ்தோத்திரம் சொல்லுறேன். அது போக என் இருதயத்தின் தியானம் எல்லாம் நீர் தான். அதனாலதான் தேவன் சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். எப்படி? நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்க. அடுத்த வாசகம் எபிரேயர் 11:5. அங்க ஏனோக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு சாட்சி பெற்றிருக்கான். எப்படி சாட்சி பெற்றான்? அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போயினான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். பாருங்க, எதுதான் ஆண்டவர் விரும்புறார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமானவன் என்றதான சாட்சி. எப்படி அந்த மனுஷன் அந்த சாட்சியை பெற்றான்? மனைவி உண்டு, வீட்டு வேலைகள் உண்டு, பிள்ளைங்க உண்டு, எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவனோடு பேசணும் 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 ஆசை வந்துச்சு. அப்போ பார்த்தாரு, டே மீதி உள்ளவை எல்லாம் வேற காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கான், நீ எனக்கு என்னோட பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, நீ தான் எனக்கு பிரியமான. ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் தான் சுயத்தை பார்க்கறதுனால மண்ணுக்குள்ள போட்டு, நீ என்னையே பார்க்கறதுனால நீ என் கூட வந்துரு. பரலோகம் உண்டான்னு சொல்ல கேட்பாங்க. பரலோகம் மேல ஒரு இடம் இருக்கிறதுனால தான் உயிரோட ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்க ஒரு இடம் இருக்கு. இல்லை அவன் எங்க இருப்பான்? அவன் என்ன செய்திருப்பான்? சும்மா ஒரு மனுஷன் மேல போக முடியுமா? முடியாது. உண்டு, இருக்கு, உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும். சாட்சியா இந்த நாட்கள்லையும் அவங்க இருக்கிறாங்க. உங்களை நீங்க யோசித்து பாருங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவனா, நீங்க தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரங்களா, இல்லை சிலருக்கெல்லாம் குடும்பம் பற்று, அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் சார்ந்திருந்து அவங்களுக்கு பிரியமானவளா என்று பாருங்க. நல்ல மனசாட்சி வேணும், நல்ல உணர்வு வேணும், நல்ல புத்தி வேணும், உத்தம குணம் அதுல இருந்து வெளிப்படும். உத்தம குணம் அதுல இருந்து வெளிப்பட்டா மட்டும்தான் நீங்க தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவள் என்ற பெயர் கிடைக்கும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க நித்திரையாகும் போது உங்களை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார். இல்லைன்னா இவ்வளோ நாளும் இருந்து புண்ணியலன்னு சொல்லி வெட்கப்படுவார். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உணர்வோட ஜெபம் பண்ணுங்க. நிறைய காரியம் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சீரியஸாக எடுங்க. கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நீங்கள் மாறி பாருங்க, சபையில் ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் உணர்வடைங்க. ஒரு மனுஷன் அவன் கத்தியை வச்சு அந்த திசை காட்டும் கருவியை சரி பண்ணக்கூடாது. அதில் இருக்குது எடுத்து மாற்றும், அதுவும் பண்ணலை. என்ன சேதம் பாருங்க. தான் சாவது மட்டும் இல்லை, ஒரு கப்பல் கட்டுற எத்தனையோ வருஷம் ஆகும், எத்தனையோ கோடிகள் ஆகும். அதில் பயணம் செய்த அந்த ஜனங்களையும் கொன்று கப்பலையும் தீர்த்து கட்டுச்சு. இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு சபையை உருவாக்குறதுக்கு தேவன் அநாதி காலத்திலே முன்குறித்தார். அதுக்கு ஐயாவை பாடுபட வைத்தார். செல்வராஜ் அப்பாவை நிலைநிறுத்த செய்தார். அதன் பிறகு ஒருத்தங்களும் ஒருத்தர் காரியங்களை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சபையை நீங்க ஏன் இடிச்சு தரமட்டமாக்குறீங்க? புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை அவளாட்டே இடிக்கிறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். ஏன்? இந்த சபை தேவனுடைய சபை. இதை இடிச்சு தகர்க்க முடியாது. ஆனா கெட்ட பேர் உங்களால் வந்து கொண்டே இருக்கு. அதனால உணர்வோட ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, அருமையான ஒரு ஊழியர் கூட்டத்தை தந்து நீங்க பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடப்பித்த கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஒவ்வொருவரும் உணர்வுடைய செய்யும் பரமிதாவே. இனி காலம் வரைக்கும் நான் உத்தமத்தில் நடப்பேன், உத்தமனாக இருப்பேங்கிறதான ஒரு முடிவு எடுத்து நன்மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட எனக்கு கிருபை செய்யும்படியாக கெஞ்சிடும் பரமிதா. எந்த இடத்திலும் யாரையும் நம்பி அனுப்பத்தக்கவாறு, இடரலற்றவர்களாக இருக்கத்தக்கவாறு ஒவ்வொருவருக்கும் அதுக்கு ஏற்ற கிருபையை கொடுக்கும்படி கெஞ்சிடும் பரமிதா. நல்ல பிதாவே, இனி வரும் நாட்கள் நேரங்கள் எல்லாரும் சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு வரங்கள் வல்லமை பெற்றும் ஜீவிக்க நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சிடும். இயற்கை எல்லாம் அனுகூலமாக இருக்க கிருபை செய்தலும் மற்றும் ஒவ்வொரு கிளை சபைகளிலும்
ஒவ்வொரு வாரங்கள் தங்கக்கூடியதான ஊழியக்காரங்களும் அந்த இடங்களை சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்தல், வரங்களால் நிறைத்தல், வல்லமையினால் நிறைத்தல், ஆவியின் அனல் உண்டாக செய்தல். நல்ல பிதாவே, ஒவ்வொரு சுற்றும் சூழ் அக்னி மதிலும் கோட்டையமாக இருந்து பாதுகாத்தல். சபைக்கு இருக்கிற எல்லா நெருக்கடிகளும் மாறச் செய்தல். சபைக்கு வரக்கூடிய எல்லா விசுவாசிகளையும் அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதித்தலும், செய்கிற தொழிலை ஆசீர்வதித்தலும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தலும், எல்லாரும் சுகம்பல் ஆரோக்கியத்தோடு கிருபை செய்தல். பரமிதாவே, இந்த ஊழியர் கூட்டத்தை கண்டதான அடியார்கள் அடுத்த மாதமும் ஊழியர் கூட்டங்கள் தடையில்லாமல் நடக்கவும் அதில் பங்கு பெறவும் கிருபை செய்தல். சபை கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து கிருபை செய்தல். ஏதுமற்றதான அடியானோடும் கூட இருந்து எல்லா விதத்திலும் எப்பொழுதும் சாட்சியாக ஜீவிக்க கிருபை செய்தல். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேள் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம்ம நிரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.